Hello friends, வணக்கம். Welcome to Samayal. இந்த வீடியோல பீன்ஸை வச்சு ரொம்ப சுவையான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பீன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சைட் டிஷ் ரெசிபீஸ் இருக்கு. பிளைனான பொரியல் இல்லாட்டி வெங்காயம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் மசால் மாதிரி பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி பீன்ஸ்ல பருப்பு சிலி கூட பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து கடலைப்பருப்பு சேர்த்து ரொம்ப சிம்பிளா ரொம்பவே சுவையான ஒரு பொரியல் ரெசிபி தான். பிளைனாக பொரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி பருப்பு சேர்த்து பண்ணுறது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்தும் அதில் சேர்த்து கிடைக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இது இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பருப்பு வந்து ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது, கரெக்டான அளவுக்கு வேக வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இது நல்லா பொரிஞ்ச உடனே 2 கீறின பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 200 கிராம் அளவுக்கு பீன்ஸை இந்த அளவுக்கு சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இந்த பீன்ஸ் நல்லா வேகட்டும். இப்போது 5 நிமிஷம் பக்கமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இடையில வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பீன்ஸ் வந்து 3/4 வெந்துருச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் இருந்ததுன்னா பீன்ஸ் நல்லா கரெக்டாக வெந்துடும். இது கூட வந்து நம்ம வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு இதில் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி மீதி இருந்ததுன்னா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ பீன்ஸும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டாச்சு. கடைசியில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான பீன்ஸ் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.